அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. இஸ்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பியதன் காரணம் கலிமா, லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கலிமா. வஸ்துக்களால் ஆகும் என்கின்ற தவறான நம்பிக்கையை உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டு அல்லாஹ்வால் ஆகும் என்கின்ற நம்பிக்கையை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த கலிமாவை கூறுவதற்காக தான், மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இந்த நபிமார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஆஹிரி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து கலிமாவை மனிதர்களுக்கு எடுத்து கொண்டு வந்து சேர்த்தார்கள். கலிமாவுடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. இந்த உலகம் அல்லாஹ்வால் உருவானது, இந்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வால் உருவானது. இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்கள், உயிரற்றவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய படைப்புகளாக இருக்கின்றது என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். வானம், பூமி, மலை, சூரியன், சந்திரன், நிலவு, நட்சத்திரங்கள், 7 வானங்கள், பூமியில் உள்ள தண்ணீர், கடல், காற்று, மழை, மேகத்திலிருந்து பெய்கின்ற மழை அனைத்துமே அல்லாஹ்வுடைய படைப்புகளாக இருக்கின்றது. அல்லாஹ் வந்து தாயோடைய வயிற்றில் 9 மாதம் வைத்து அந்த தாயின் வயிற்றில் அந்த பிள்ளை வந்து உருவாகும் வரை அதனை பரிபாலித்து அந்த பிள்ளையை தாய் வந்து பெற்றெடுக்கின்றால், அந்த பிள்ளையை வயிற்றில் வைத்து அதனை உருவாக்குவது அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய கராமத்தாக இருக்கின்றது. அல்லாஹ் தான் அந்த ரூவை வந்து தன்னுடைய மலக்குமார்களிடம் கொடுத்து அந்த ரூவை ஊத சொல்கின்றான். அந்த ரூ வந்து அந்த மனிதனை வந்து தாயுடைய வயிற்றில் அந்த பிள்ளையை வந்து உருவாக்குகின்றது. இப்பொழுது வந்து இந்த கலிமாவை வந்து நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வால் தான் ஆகின்றது அனைத்துமே. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் அல்லாஹ்வால் ஆகின்றது. அன்பு ஒன்றே மாறாதது. அன்பு என்பது மனிதர்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அன்பை பகிர்ந்து வாழ வேண்டும். இந்த ரம்ஜான் மாதத்தில் நாம் நோன்பு நோற்பது மற்றவர்களிடத்தில் நாம் அன்பை காண்பிப்பதற்காக தான். நாம் மற்றவர்களுடைய கஷ்டங்களை அறிந்து அவர்களுக்கு நாம் உணவளிக்க வேண்டும், மற்ற உணவில்லாதவர்களுக்கு உணவு தர வேண்டும், ஏழைகளை நாம் வந்து கவனிக்க வேண்டும், ஏழைகளுக்கு உடையை வாங்கி தர வேண்டும். ஆகிய இந்த பண்புகளை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய சிஃபத்துகளை கொண்டு வாழ வேண்டும். இக்ராமை கடைபிடிக்க வேண்டும், இஹ்லாஸை கடைபிடிக்க வேண்டும், இலிமை கற்றுக்கொள்ள வேண்டும்.